தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அக்டோபர் 11, 2025 சனிக்கிழமை காலை சரியாக 11:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம். தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்க்கப்பட்டது போல 8, 9, 10, 11 இந்த தேதி காலகட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படும் என்ற அமைப்பு நம்ம அறிக்கையில் கொடுத்த நிலையில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உட்புற மாவட்ட தமிழக பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு மழைப்பொழிவு எங்கே அமைய பெற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் என்ற குறிப்பிட்ட பகுதிகள்னு சொல்ல போகும்பொழுது நமக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான தருமபுரி மாவட்டத்தின் பகுதிகளில் மரந்தாளி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 180 மில்லிமீட்டர் 18 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லலாம். அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் மரந்தாளி ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் 69, இன்னும் பிற இடங்களில் நல்ல மழைப்பொழிவு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென்மேற்கு பகுதிகளிலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஆங்காங்கே ஒதுக்கி இருந்தாலும் ஓரிரு இடங்களில் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் வட உட்புற தமிழக மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகள், மதுரையின் மேற்கு, கள்ளக்குறிச்சியின் மேற்கு பகுதிகளில் சில பகுதிகளில், நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலும் சரி, கோவை மாவட்டத்தின் சில பகுதிகள், தென்காசி, திருநெல்வேலி, இப்படி மழைப்பொழிவு உட்புற தமிழக மாவட்டங்களில் அமையப்பெற்றதுன்னு சொல்லலாம். காற்று பகுதிகளை ஒதுக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா வட கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்துருக்குறதுன்னு சொல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதியிலும், சென்னையின் சில பகுதிகளிலையும், செங்கல்பட்டு ஓரிரு இடங்களில், திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில். இப்போ ஒதுக்கின இடம்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கு, அதாவது நேற்று ஒதுக்கின இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லையும் சரி, கள்ளக்குறிச்சி கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில், அப்புறம் பார்த்திங்கன்னா அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு ஒதுக்கி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ 18 சென்டிமீட்டர் அளவிற்கு தருமபுரி மாவட்டத்தில் கொடுத்த நிலையில் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளிலே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இன்னும் கிருஷ்ணகிரியின் கலவரப்பள்ளி அணை பகுதிகள் மற்றும் திருநெல்வேலியின் மணிமுக்தாறு, அடுத்தபடியாக ஒகேனக்கல், திருச்சிராப்பள்ளியின் புள்ளம்பாடி, அடுத்தது பந்தலூர் பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. 6 சென்டிமீட்டர் அளவிற்குன்னு பார்க்கும்போது திருச்சியின் தென்பரநாடு, அடுத்தது தேவாலா, நீலகிரி மாவட்டத்தின் தேவாலா பகுதிகள் 6, இப்படி 5, 4, 3, 2, 1 சென்டிமீட்டர் என பல இடங்களில் உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா கிழக்கு காற்றின் வலு, அதாவது கிழக்கு காற்றிலிருந்து வரக்கூடிய காற்றின் சதவீதம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது அதனால் தமிழகத்தில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடியது. வடக்கிலிருந்து நமக்கு காற்றின் திசைவேக மாறுபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும், தெற்கிலிருந்து அவ்வப்பொழுது நுழையக்கூடிய காற்றும், மேற்கு காற்று, கிழக்கு காற்றின் சந்திப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கூடுதல் பரப்பாக எந்த காற்று நமக்கு அமையப்பெறுகிறதோ அதனை பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு உட்புற தமிழகத்தில் அமையப்பெறுகிறதா, இல்லை வடக்கு நோக்கி எந்த அளவுக்கு முன்னேறுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறி அமையும். ஆனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்க்கப்பட்டது போல 8, 9, 10 தேதிகள் கடந்து இன்றைக்கு 11 தேதிகள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கும் மழைப்பொழிவு மேற்கிலிருந்து தொடங்கக்கூடிய மழை கிட்டத்தட்ட கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கும். கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளிலையும் சரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு அப்படியே சேலம், நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கப்பெற்று அப்படியே வடகிழக்காக உள்ளே முன்னேறும். அப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருச்சி, தஞ்சை மாவட்டத்தின், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதியில், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், இப்படி பார்க்கும்பொழுது வேலூர், ராணிப்பேட்டை பகுதிகளிலான ஆந்திரா எல்லையோர பகுதியும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட உள்பகுதிகளில் மழைப்பொழிவு இன்றைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி அமையப்பெறும். வெப்பச்சலன இடிமழையானது 11, 12 தேதிகள் தொடர்ந்தாலும் 13 தேதிகளில் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றின் அந்த காற்றானது பெற தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நிகழ்வு எங்கே உருவாகணும் எதிர்பார்க்கப்பட்டோம்? வங்கக்கடலின் தென்கிழக்கு புறமாக, அதாவது தெற்கு அந்தமான் கரைப்பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கப்பெற்று அது மெல்ல மெல்ல வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து இலங்கை ஒட்டி மற்றும் குமரி முனையை பகுதிகளில் தமிழகம் ஊடாக அப்படின்ற மாதிரி பயணிக்க செய்தி. இந்த நிகழ்வு அப்படியே அரபிக்கடலை நோக்கி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்த நிகழ்வானது வங்கக்கடலில் ஏற்பட்டு இந்த நிகழ்வு ஒரு இணைப்பு சுழற்சியாக நீண்டு நமக்கு கிழக்கு வடகிழக்கு காற்று, இந்த காற்றின் ஈர்ப்பு சதவீதம் 15 தேதிக்கு 16 தேதிகள் பிறகாக நல்ல ஒரு வலுவான காற்றாக அமையும். அப்போ கிழக்கு காற்றின் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருந்தாலும் தீவிரமான ஒரு மழைப்பொழிவுன்றது அடுத்தடுத்த நாட்களில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். நேற்றைக்கெல்லாம் பார்க்கும் பொழுது கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஒரு கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பெற்றது. அது எதன் காரணமாக வளிமண்டலத்தில் ஏற்பட்டக்கூடிய ஒரு சுழற்சி தமிழகத்தின்
மற்றும் கேரள, கர்நாடக, தமிழக இந்த உட்புற பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடிய இந்த சுழற்சியின் காரணமாக நமக்கு ஒரு மழை பொழிவின் தீவிரமானது வட உள் மாவட்ட பகுதிகளில் அமையப்பெற்று வருகிறது. இப்போ இன்றைக்கும் இப்படி ஒரு வெப்பத்திற்கு பிறகாக மாலை இரவு இடிமழை ஆங்காங்கே அமையப்பெறும் சூழ்நிலை இருந்தாலும், நாளைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பரவலான தமிழக மாவட்டத்தின் ஒதுக்கி இருந்தாலும் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். டெல்டாவின் சில பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு, கடலோரத்தை ஒப்பிடுகையில் உட்புற பகுதிகளில் நமக்கு மழைப்பொழிவின் சாதக சூழ்நிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ 13 தேதிகளுக்கு பிறகாக இந்த நிகழ்வு வருகை இருக்குல்ல, இந்த நிகழ்வின் வருகை நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கணும். வடகிழக்கு பருவமழையின் துவக்க காலகட்டத்தில் நமக்கு நிகழ்வு உருவானால் நமக்கு நிகழ்வின் தீவிரத்தை பொறுத்து நமக்கு ஒரு மழைப்பொழிவு அமையும். இந்த நிகழ்வு மெல்ல தீவிரம் அடைந்து சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கரை முதல் நிகழ்வானது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே வேளையில் அரபிக்கடலின் பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த சுழற்சி தீவிரம் அடைந்து அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் பரப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ஒரு நிகழ்வு உருவானால் தீவிரம் அடைவதற்கான ஒரு சாதக சூழ்நிலையும் கண்டிப்பாக இருக்கும். இப்போது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள் நிறைவடைந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நமக்கு பெருமளவுக்கு அரபிக்கடலில் நிகழ்வு தீவிரம் அடையாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கடல் நீரை வெப்ப நீரோட்டத்தை பொறுத்தவரை சாதக சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கடல் நீர் வெப்பம் பார்த்திங்கன்னா சற்று எதுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிகழ்வுகள் கண்டிப்பாக இங்கிருந்து போகக்கூடிய நிகழ்வானது அரபிக்கடல் நோக்கி சென்றாலும் நமக்கு கிழக்கு காற்றின் ஈர்ப்பினால் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு பாசிங் கிளவுட்ஸ்னு சொல்லலாம். அதாவது மேகங்கள் உருவாகி மெல்ல நோக்கி உள்ளே நகர்ந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போது இந்த நிகழ்வு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையை நோக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காற்றின் ஏற்றமானது கிழக்கு காற்றின் ஏற்றம் மற்றும் வடகிழக்கு காற்றின் சதவீதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரு காற்று இணைவு தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் அதாவது இந்த நிகழ்வை சுற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இரு காற்று இணைவுகள் எல்லாம் வட தமிழகத்தை ஒட்டிய வடக்கு புறமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கும் நல்ல அமைப்பு இருக்கும். தமிழகத்தின் சில பிற பகுதிகளிலையும் நமக்கு கிழக்கு காற்றின் காரணமாகவும் நமக்கு ஒரு தெற்கு காற்றின் உள்ளிடன் இந்த குளிர்விக்கும் அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கிறது. 20 தேதிக்கு கடந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நிகழ்வு எந்த அளவுக்கு நமக்கு தமிழகத்தை ஒட்டி நமக்கு அதாவது உள்ளீடாக செல்லும் பட்சத்தில் இன்னும் இருகாட்சி இணைவுகள் நல்ல ஒரு கூடுதல் பரப்பில் இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக கனமழை தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் வடகிழக்கு பருவமழையான தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை வரவேற்க தயாராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பெய்யாத இடங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். மழைப்பொழிவு இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் சொல்லலாம். மழைப்பொழிவு நிகழ்வுகள் உருவாகி நமக்கு சாதக சூழ்நிலையாக ஏற்படும் என்ற நம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று அமையப்பெற்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறேன். வானிலையோடு இணைந்திருங்கள்.